21 கோயில்களில் காணிக்கையாக பெறப்பட்ட சுமார் 1000 கிலோ தங்க நகைகளை எஸ்பிஐ வங்கியில் டெபாசிட் செய்ததன் அடையாளமாக கோயில்களுக்கு தங்க முதலீட்டு பத்திரங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இதுகுறித்த தகவல்களை அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். அபினேஷ், இணைப்புல தான் இருக்கீங்க. தங்க டெபாசிட்டுக்கான பத்திரங்களை முதல்வர் வழங்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வின் முக்கியத்துவம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் இந்து சமய மற்றும் அறநிலையங்கள் துறையின் சார்பில் 21 திருக்கோயில்களுக்கு காணிக்கையாக வரப்பெற்றக்கூடிய பல மாற்று பொன் இனங்களுடைய திருக்கோயிலுக்கு பயன்பாடற்ற பொன் இனங்களை உருக்கி கிடைக்கப்பெற்றக்கூடிய 1074 கிலோ 123 கிராம் 488 மில்லிகிராம் சுத்த தங்க கட்டிகளை பாரத ஸ்டேட் வங்கியின் தங்க முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான அடையாளமாக திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில், அதே போல திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில், கோவை மாவட்டம் ஆனமலை மாசாணியம்மன் திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களுக்கு அறங்காவலர் குழு தலைவர்களுக்கு இந்த ஆகியோரிடம் தங்க முதலீட்டுக்கான பத்திரங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வருகிறார். பொதுவாக திருக்கோயிலிருந்து பெறக்கூடிய அந்த நகைகளை பொதுமக்களிடமிருந்து காணிக்கா வரக்கூடிய நகைகளை உருக்கி அதை தங்க முதலீடாக பாரத ஸ்டேட் வங்கியில கொடுத்து அதற்கான தங்க பத்திரங்களை கோயில் நிர்வாகத்திடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதற்கு அடுத்தபடியாக பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் 84 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்டுள்ள 326 நூலக கட்டணங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அதே போல அடுத்த நிகழ்வாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நோய் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 100 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 32 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 199 வகுப்பறை கட்டணங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். எனவே 3 துறைகளினுடைய பல்வேறு முடிவுற்ற பணிகளையும் அதே போல இந்த தங்க பத்திரங்களையும் அந்த நிர்வாகியிடம் கோயில் நிர்வாகியிடம் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. காயத்ரி, நன்றி அபினேஷ் விவரங்களுக்காக.